இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த புத்தகத்தோட ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய படிப்பாளி, புத்தக கடலையே மூழ்கியவர், புத்தகங்கள் பல எழுதியவர், உலக விலாச பஸ் மத்தியிலே இந்தியாவின் கொடியை பறக்க விட்ட வித்தகர். நம் தொண்டை நாட்டிலே பிறந்தவர், திருத்தணியிலே பிறந்து வேலூர் ஊரிஸ் கல்லூரியிலே படித்தவர் ராதாகிருஷ்ணன். மிக சிறந்த படிப்பாளி. அவரே மூத்தோசல் அமிர்தம் என்று வாழ்ந்தவர். 5ஆம் தேதி இன்னொருத்தர் பிறந்திருக்காரு, யார் தெரியல? அவ்வளவு சீக்கிரம் நம்ம மறந்துடும் சார். அதனால தான் இந்த புத்தகத்தை படிக்கணும். இந்த புத்தகத்தை படித்தா என்னன்னு கேட்காதீங்க, நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ மனுஷ புத்தகம் எப்படி உயர்ந்தார் 10ஆவது வயசுல இருந்து அவர் படித்தார். நான் லைப்ரரியில் போய் படித்தேன், அணைக்கட்டு லைப்ரரி சந்திரசேகரனை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இப்போ பாருங்க, சென்ட்ரல் லைப்ரரியில் நான் 50 ஆண்டு உறுப்பினர். நான் படிச்சுனா உயர்ந்தனான்றது அப்புறம் நான் படித்தேன், நான் படிக்கிறேன், இன்னைக்கும் போய் படிக்கிறேன். அங்கே இருக்கிற புஷ்பா மேடம் என்ன கேட்பாங்க, ஏன் சார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? 50 வயசுல வந்தேன், 60 வயசுல வந்தேன், ரிட்டையர் ஆகிட்டு விட லைப்ரரி டெய்லி வரையா சார் அப்படின்னு என்ன தமாஷா கேட்பாங்க அந்த அம்மா. எனவே லைப்ரரி போனால் படிக்கலாம். படித்தா நமக்கு என்னன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு உள்ளுணர்வு. நம்மால் முடியாதா? ஏன் முடியாது? நினைத்தால் முடியலாமே. நீ முடிந்தால் நீயும் நாளை இந்த நாட்டின் முதல்வர் என்று சொன்னவர் டாக்டர் MS உதயமூர்த்தி. அவருடைய எண்ணங்கள் என்கிற புத்தகத்தை படித்து எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே மாறி இருக்கிறார்கள். டர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையில் திருப்ப முடியும். நீங்க நினைச்சு பாருங்க, 5ஆம் தேதி இன்னொருத்தர் பிறந்தார், வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர் சிறந்த படிப்பாளி, மிக சிறந்த படைப்பாளி. அவருக்கு மூத்தோர் சொல் அமிர்தம் திருக்குறள் தான். திருக்குறள் படிச்சுட்டாங்க, கடைசியில் உயிர் மூச்சு விட்டார். வாவுசி ஜெயிலிருந்து வெளியில் வந்தாரு, ஒருத்தம் கூட வேலை கொடுக்கல சார். அவருடைய வக்கீல் தொழில பிடிக்கிட்டான். கடைசியில் மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணார் சார் வாவுசி. எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு காங்கிரஸ்காரங்க அப்ப இருந்தாங்க, யாராவது அவருக்கு செஞ்சாங்களா? இல்ல. வாவுசி சில்லறை கடை வச்சாங்க மெட்ராஸ்ல. அப்போ கடைசியில திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். பாரதியினுடைய கவி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று கேட்டுக்கொண்டே உயிர்விட்டார் வாவுசி. அவர் செப்டம்பர் 5. இந்த மாசத்தில் பிறந்தவர்கள் எப்படி புத்தகங்களோடு தொடர்புடையவர்கள் பாருங்கள். செப்டம்பர் 11 மகாகவி பாரதியுடைய நினைவு நாள். அவரை மாதிரி மூத்தோர் சொல் அமிர்தம் என்று வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை சார் நம்ம காலகட்டத்தில். மகாகவி பாரதி நினைச்சு பாருங்க, 39 வயசுல செத்துட்டார். எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கார். நவீன கவிதை உலகின் முன்னோடி, 20ஆவது நூற்றாண்டின் நினையத்தை எட்டயப்படுத்தி எரிமலை கவிஞர். நீர்துயில் நீக்க பாடி வந்த நிலா, பைந்தமிழ் தேர்ப்பாக நவனோ செந்தமிழ்த்தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் பகை முரசு நீடுதையை நீக்க பாடி வந்த நிலா என்று பாவேந்தன் பின்னால் பாடினான். ஆக பாரதி மூத்தோர் சொல் அமிர்தம் சார். முன்னவங்க சொன்னாங்க சார், பெரியவங்க சொல்றாங்க, அதான் சார் அமிர்தம். டேய் இந்த